பனைமரம் பொலிட்டிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய அரசியல் சம்பந்தமான காணொளி வீடியோக்கள் கடந்த 2 நாளாக தாமதம் ஆயிடுச்சு சில பல காரணங்களால். அதுக்காக முதல்ல உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்னுடைய பார்வையில் அலச போகிற விஷயம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எதிர்காலம். ஏற்கனவே விஜய் சம்பந்தமாக 2 or 3 காணொலிகளை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் நிலைப்பாடு, எதிர்காலம், அந்த கட்சி நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய விஜயினுடைய செயல்பாடுகளை பற்றினதா இருக்க போகுது. முதல்ல சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள் அனைத்து மட்டத்திலும் தொடங்கிருச்சு. அரசும் அது சம்பந்தமான வேலைகளை முடிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது எஸ்ஐஆர்ங்கிற மாதிரியான தீவிர வாக்காளர் பட்டியலை திருத்துற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது போக புதிய வாக்காளர்களை விட்டு போனவங்க அல்லது புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இது எல்லா மட்டத்திலையும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. அதோட அரசியல் கட்சிகள் இன்னைக்கு தனிநபர் கட்சி, பாரம்பரியமான கட்சி, நூற்றாண்டை கடந்த கட்சிகள் அப்படிங்கிற அடிப்படையில் ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கு. அத்தனை கட்சிகளும் தங்களுடைய நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கு அல்லது இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒருபடி மேலே வர்றதுக்கான வேலைகளை ஜரூரா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா கூட்டணிகள் தான். தங்களுடைய கட்சி கொள்கைகளை வைத்து கட்சியை தொடங்கின கட்சிகள் காலப்போக்கில் ஒரு குறிப்பிட்ட பிரிவு மக்களை மட்டுமே திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு சுருங்கிருச்சு. அந்த சுருங்கியதனால் வந்த விளைவு என்னன்னா, அவங்களுக்கு தேர்தல்களில் அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கான வெற்றிகளை பெற முடியல. அந்த வெற்றிகளை பெறணும்னா இதே மாதிரி ஏற்கனவே ஒரு பகுதியில் சுருங்கி இருக்கக்கூடிய கட்சிகளோட கூட்டணி வச்சாங்க. அதற்கு இப்போ நம்ம எல்லாம் சொல்றோம், 21ஆம் நூற்றாண்டுல பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து உலகத்தை முன்னோக்கி நகர்த்திக்கிட்டு இருக்கு. அடுத்த அது என்ன, அதாவது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு விஞ்ஞானம் வெகு வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் இந்தியாவில் குறிப்பா தமிழகத்துல ஜாதி அடிப்படையிலான கட்சிகள் தொடங்கி அந்த ஜாதிகள் எண்ணிக்கையின் அடிப்படையில வாக்குகளா மாறி ஒரு அரசியல் கட்சியை ஆளுங்கட்சியாவோ அல்லது எதிர்கட்சியாவோ அல்லது செல்லா காசாவோ மாற்றக்கூடிய தன்மையை நம்ம பார்க்கிறோம். ஜாதி அடிப்படையில் அதை என்ன சொல்றதுன்னா, ஜாதி வாரியான தலைவர்கள் உருவாகி அந்த ஜாதிக்கான கட்சிகளை தொடங்கி நடத்துறாங்க. அந்த அடிப்படையில் பல கட்சிகள் இருக்கு. அது சம்பந்தமா நம்ம தொடர்ந்து இன்னைக்கு காணொலிகளை வெளியிடுவோம். ஒவ்வொரு ஜாதி கட்சியினுடைய வளர்ச்சி, வீழ்ச்சி, நிலைப்பாடு அப்படிங்கிறத பத்தி. இன்னைக்கு டிவிகே பத்தி நம்ம ஏன் பேசுறோம்னா, ஒண்ணுமே இல்லாத 2-3 சீட்டுகளுக்காக கூட்டணிக்கு போய் அந்த 2-3 சீட்டுகள்ல தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கக்கூடிய கட்சிகள் வரைக்கும் வியூகத்தை வகுத்து இன்னென்ன தொகுதிகளை கேட்டு பெறணும், அதுல இன்னென்ன ஆட்களை வேட்பாளர்களை தேர்வு செய்யணும், அதுக்கு இவ்வளவு ரூபாய் செலவழிக்கணும் அப்படிங்கிற திட்டங்களை எல்லாம் செய்து முடிச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட 234 தொகுதிகளில் 170 தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக தரப்பு அரசு ரீதியான விழாக்களையே கட்சி விழாவா மாத்தி அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட கூட்டணி கட்சிகளுடைய செயல்பாடுகளும் விறுவிறுப்பா கீழ்மட்டத்தில், அதாவது பூத் கமிட்டி லெவல்ல இருந்து மாவட்ட செயலாளர் கூட்டங்கள் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அது காணொலியில நடக்குது, நேர்ல நடக்குது, எல்லா விதத்திலையும் நடக்குது. அவங்களுடைய வியூகங்கள் தெளிவாக வகுக்கப்பட்டிருக்கு. அதாவது சிறுபான்மை வாக்குகளை வாங்குவது, பெரும்பான்மையான ஜாதி வாக்குகளை வாங்குவது, மத சார்பின்மைங்கிற பேர்ல மதத்தை அடிப்படையாக வைத்த வாக்குகளை வாங்குறது, இப்படி எல்லா விதத்திலையும் அவங்க பொசிஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு கட்சியை ஆரம்பிச்சு 2.5 வருஷம் ஆகுது. அந்த கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு அவர் திமுக எதிர்ப்புங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அந்த முக்கியமான விஷயத்துல திமுக எதிர்ப்பை மட்டுமே தேர்தலுடைய வியூகமா வச்சு பேசுறாரு அந்த கட்சியினுடைய நிறுவனர். அதுலயும் எங்கள் தலைமையில் கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம்னு சொல்றாரு. அது நல்ல விஷயம் தான், ஒரு புதிய விஷயம். அதாவது கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்தாலும்
ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அமைச்சரவையில் பங்கு தர்றதில்லை, அமைச்சர்கள் ஆக்குறது இல்லை. ஆனா இதுக்கு நேர் எதிராக கேரளாவில் அப்படி இல்லை. கேரளாவில் இடதுசாரி வலதுசாரி கூட்டணிகள் இருக்கு, யூடிஎஃப் எல்டிஎஃப். அங்க எப்படி தேர்தலை கூட்டணி மூலமா சந்திக்கிறாங்களோ அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவருடைய எம்எல்ஏ எண்ணிக்கைகளுடைய அடிப்படையில அமைச்சரவையில பதவி ஒதுக்கப்படுது, அமைச்சர்களா இருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்டுக்கு அமைச்சர் இருக்கு, அது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, ஜனதா தளத்துக்கு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் தேர்தலுக்காக மட்டுமே கூட்டணி வைக்கப்படுது, அமைச்சரவையில் அந்த கட்சிகளுக்கு பங்கு தருவதில்லை. இப்போ அந்த குரல் ஓங்கி ஒலிக்க துவங்கி இருக்கு திமுக கூட்டணியில. காங்கிரஸ் கட்சி தங்களுக்கும் அமைச்சரவையில பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேசினதாக செய்திகள் வருது. அதை அதிகாரப்பூர்வமா தமிழக மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகையோ இல்ல ஸ்டாலினோ மறுத்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் அதைத்தான் விரும்புகிறார்கள். அதுதான் செய்தியா வெளிவருது. இப்படியெல்லாம் என்ன சொல்றது, ராக்கெட் வேகத்துல தேர்தல் செயல்பாடுகள் முன்னோக்கி போய் கொண்டிருக்கும் போது தாவேகாவுடைய நிறுவன தலைவர் தன்னுடைய இறுதி படம்னு தான் அறிவிச்ச ஜனநாயகனுடைய வெளியீட்டு தடை, அதாவது சென்சார் போர்டு தணிக்கை துறையில ஏற்பட்ட குளறுபடிகளால அதில் இருக்கக்கூடிய சில பல காட்சிகள் ஆளும் அரசுக்கும் மத்திய அரசுக்கும் எதிராக இருக்கிறதுனால அதை நீக்க சொல்லி அழுத்தம் கொடுத்ததாகவும், அந்த அடிப்படையில அந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கான சட்ட செயல்பாடுகளை நீதிமன்றம் மூலமா எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அதுல கவனம் செலுத்துறாரே தவிர, ஒரு கட்சியினுடைய தலைவர் நாளைக்கு நான் தான் முதலமைச்சர், அவர் அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, 1 திமுக 2 தாவேகா, மற்ற கட்சிகளை எல்லாம் அவர் கணக்கிலே எடுத்துக்கல. அது அவருடைய அரசியல் அனுபவமின்மையை காட்டுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் அப்படி தன்னைத்தான் அப்படித்தான் முன்னிலைப்படுத்திக்கிறணும். அது அவருக்கு செல்வாக்கை தேடி தரும்னு நம்ம நம்பலாம், அவங்களும் நம்பலாம். ஆனா உண்மை நிலவரம், கள நிலவரம் என்னன்னா அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி அப்படித்தான் இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் எந்த கட்சியும் அவரோட கூட்டணி செயல விரும்பல, வரல. அதுக்கு காரணம் என்னன்னா இவர் ஏற்கனவே தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்காதவர். விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சமூக ஊடகங்கள் பத்திரிகை ஊடகங்கள்லாம் சொன்னாலுமே அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது கணக்குகளில் வரல. இப்ப சீமானுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா அவர் ஏற்கனவே தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்திருக்கிறார். கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு 8.5% வாக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அவருடைய சக்தி 8.5%. இன்னைக்கு இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 2026 அவர் எவ்வளவு வாங்குறாங்கிறத பொறுத்து அவருடைய வாக்கு வங்கியை பத்தி நம்ம பேசலாம், முடிவு பண்ணலாம். ஆனா விஜயை பொறுத்தவரை பலம் நிரூபிக்காதவர், அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்வது என்பது அவருடைய கட்சியினுடைய வியூகம். ஆனா அதை மட்டுமே அவருக்கு இருக்கக்கூடிய பிரபலத்தை மட்டுமே வைத்து எந்த சிறு கட்சி கூட அவரும் கூட்டணிக்கு போகாது அப்படிங்கிறதா என்னுடைய கணிப்பு. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு நடைமுறையில. தன்னுடைய வாக்கு வங்கியை விஜய் அவர்கள் நிரூபிக்காத வரை எந்த அரசியல் கட்சியோ ஜாதி கட்சிகள் கூட அவருடன் கூட்டணி வைப்பதை விரும்பாது. அது அவர்களுக்கு தற்கொலைக்கு ஒப்பான முடிவா இருக்கும் இந்த சிறு கட்சிகளுக்கு. ஏன்னா அவர்களே அலைகடல்ல நடுவுல மாட்டிக்கிட்ட தோணி போல ஆடிக்கிட்டு இருக்காங்க. எந்த கூட்டணிக்கு போன ஒரு சீட்டு ஜெயிக்கலாம், அதை வச்சு எதையாவது சம்பாதிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது பலமே நிரூபிக்காத தன்னைத்தான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் கூட கூட்டணி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் 2026 தேர்தலில் அவருடைய தேர்தல் போட்டியினுடைய காரணமா அவர் எத்தனை சதவீத வாக்குகளை தமிழ்நாடு முழுவதுமாக ஒட்டுமொத்தமா வாங்குகிறார், குறிப்பா விஜய் அவர் எந்த தொகுதியில போட்டியிடுறாரு, அந்த தொகுதியில அவருக்கு எவ்வளவு வாக்கு கிடைக்குது, ஒருவேளை வெற்றி பெறுவாரா பெறமாட்டாரா. 2005 ஆரம்பிச்ச தேமுதிக ஒரே ஒரு தொகுதியில ஜெயிச்சது நமக்கெல்லாம் தெரியும், விருத்தாச்சலம் தொகுதியில. யாரு? விஜயகாந்த் அவர்கள். அந்த மாதிரி 234 தொகுதியிலும் போட்டி போட்டு ஒரு தொகுதியில தான் ஜெயிக்க முடிச்சு. ஆனா அந்த தேர்தலில் அவருக்கே ஆரம்பத்துல 8% வாக்கு தான் கிடைச்சது. அதுக்கு அடுத்த தேர்தலில் 10% இருந்துச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது களத்தில் வந்து போராடக்கூடியவர்களுக்கு அந்த நிலைமை. இதுலயும் குறிப்பா ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. தாவேகாவுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லைன்னு தான் நான் கணிக்கிறேன். என்ன காரணம்னா கட்சி தலைவர்களுடைய மக்கள் உடனான நெருக்கம், அவர்கள் மக்கள் பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடிய குரல், மக்கள் பிரச்சனைக்காக அவர்கள் முன்னெடுத்த போராட்டங்கள் எதுவுமே சொல்லிக்கொள்ள, அதாவது சொல்ற மாதிரி இல்லை. ஒரு சில கட்சிகள்ல இருந்து வெளியேற்றப்பட்ட நபர்கள், முன்னாள் பிரபலங்கள் அந்த கட்சியில இணைந்து இருக்கலாம் தவிர, அதாவது நாஞ்சில் சம்பத் மாதிரி, செங்கோட்டையன் மாதிரியானவர்களை கட்சியில இணைத்திருக்கிறாரு. அவருக்கு அது அரசியல் ரீதியாக அவருக்கு ஆலோசனைக்கு உதவும். ஆனா அது வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறதா இன்றைய கேள்வி. அப்படி வாக்குகளா மாறுமா? அவங்க தனிப்பட்ட செல்வாக்குள்ள தலைவர்களா? இல்லை.
அதுதான் உண்மை. செங்கோட்டையன் ஒரு முதுபெரும் அரசியல்வாதி, அவருக்கு அரசியலை பத்திர அத்தனை வியூகங்களும் தெரியும். ஆனா அந்த வியூகம் தாவேகாவுக்கு பலனளிக்குமா அப்படிங்கறதான் கேள்வி. அப்படி பலனளிப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு அந்த கட்சியில் வழங்கப்படுதாங்கிறதும் கேள்வி. ஏற்கனவே இப்ப புஷி ஆனந்துக்கும் செங்கோட்டையனுக்கும் உரசல் ஏற்பட்டிருக்கிறதா ஒரு வதந்தி. அப்ப இதுவே ஒரு பிரச்சனையா இருக்கும்போது இனி இவர்கள் 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை கண்டுபிடிக்கணும். அந்த வேட்பாளர்கள் மக்கள் அங்கீகரிக்கக்கூடியவர்களா இருக்கணும். அது மட்டுமில்ல, அந்த வேட்பாளர்கள் மாற்று கட்சியில விலை போகாம இருக்கணும், பெட்டி வாங்கிக்கிட்டு. இதெல்லாம் நடக்கும். அரசியல்ங்கிறது எல்லா தர்மங்களையும் மீறி செயல்படக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அங்க தர்மங்களுக்கு இடமே கிடையாது. வெற்றி ஒன்றுதான் குறிக்கோள். ஆனா எந்த வழியில் வந்தோம்ங்கிறது பிரச்சனை கிடையாது. அப்படி இருக்கனால எல்லா வித்தையையும் காட்டி தாவேகாவுடைய வளர்ச்சியை அல்லது வாக்கை பறிக்கத்தான் எல்லா கூட்டணியும், அது அதிமுக மட்டுமில்ல, திமுக மட்டுமில்ல, எல்லா கட்சிகளும் முயற்சி செய்யும், போராடும். இப்படி பலமான போட்டி இருக்கக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் சமீப காலமா, அதாவது குறிப்பா சொல்லணும்னா கரூர் விபத்துக்கு பிறகு மக்கள் 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய செயல்பாடுகள் மந்தகதியில் ஆயிடுச்சு. அவர் மொத்தத்துல கட்சிக்காரர்களுடைய தொடர்புல இல்ல, தனிமையில் இருக்கிறாரு. அது போக இப்போ சிபிஐ பொங்கல் சமயத்துல அவரை கூப்பிட்டு இந்த கேஸ் சம்பந்தமா விசாரணை 2 நாள் நடத்தினதுல மொத்தமா அப்செட்ல இருக்காருங்கிறதா கேள்வி. அப்ப அந்த அப்செட் கட்சி மட்டத்துல நிர்வாகிகளுக்கு சோர்வை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுடைய செயல்பாடு மக்கள் மத்தியில தெரியவே இல்லை, காணவே இல்லை. எந்த விதமான தேர்தல் செயல்பாடுகளும் அவங்க கிட்ட இல்ல. பூத் கமிட்டி அமைக்கிறதோ, அடிமட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறதோ, அல்ல மாவட்ட ரீதியான நிர்வாகிகளை சந்திச்சு அரசியல் ரீதியான நம்மளுடைய கள செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத அடிப்படையான கிளாஸுகள்னு சொல்லுவாங்க, அதாவது பார்ட்டி கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அரசியல் ரீதியான வகுப்புகள் நடக்குதா? கிடையாது. நிர்வாகிகளுக்கு வரக்கூடிய தேர்தல், ஏன்னா இப்ப தாவேகாவில் இருக்கக்கூடிய அடிமட்ட நிர்வாகிகள் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள், அதாவது தேர்தல் அனுபவம் இல்லாதவர்கள். ஒரு சில நபர்களை தவிர்த்து, புஷி ஆனந்த் மாதிரி, செங்கோட்டையன் மாதிரி மற்றவர்களை போல விஜய்க்கே இந்த களம் புதிது. அவரே ஒரு வாக்காளர் மட்டும்தான். அவர் எந்த தேர்தலில் யாருக்காக வாய்ஸும் கொடுக்கல, அவர் வாக்கு கேட்டும் போகல, எதுவுமே கிடையாது. அவருக்கே அடிப்படையான தேர்தல் வியூகங்களை பத்தியோ வேலையை பத்தியோ தெரியாதுங்கிறதா என்னோட கருத்து. அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில தன்னுடைய தலைமையில் கூட்டணிக்கு கட்சிகள் வரும்னு எதிர்பார்க்கிறாருன்னு தெரியல. தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்றாருன்னு தெரியல. அதாவது எம்ஜிஆருடைய காலகட்டத்துல இருந்த அரசியல் கள நிலவரம் வேறு. எம்ஜிஆருக்கு மக்கள்கிட்ட இருந்த அன்பு வேறு, ஆதரவு நிலை வேறு. அவர் ஒரு சாதாரண நடிகரா மட்டும் இல்ல, அவர் மிகப்பெரிய அரசியல்வாதியா இருக்கார். கிட்டத்தட்ட திமுகவிலே 20 வருஷத்துக்கு மேல அவர் கட்சியில அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எம்எல்ஏ பொருளாளர் வரைக்கும் வந்துட்டாரு. அப்ப 20 வருஷத்துக்கு இதெல்லாம் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 20-25 வருஷம் அரசியல் அனுபவம் அவருக்கு இருக்கு. அப்படித்தான் அவர் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி 77 தமிழக முதலமைச்சரா வந்தாரே தவிர, விஜய் மாதிரி நேத்து வரை சினிமாவில் நடிச்சுட்டு நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படிங்கிற சூழ்நிலையில எம்ஜிஆர் அரசியலுக்கு வரல. இப்ப அவங்க திரும்ப அந்த கட்சி மேடைகள்ல, அவங்க பொதுக்கூட்ட மேடைகள்ல சொல்றது அதைத்தான், 77 திரும்ப வரும், ரிட்டர்ன் அப்படின்னு சொல்றது. அப்படியெல்லாம் இன்றைக்கு எந்த சூழ்நிலையும் அரசியல் களத்துல இன்றைக்கு 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் களத்துல இல்லை, மக்களுக்கு தேவையில்லை. அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய விதமா தான் திமுகவும் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவும் கூட்டணி வியூகங்களை வகுத்து இருக்கக்கூடிய அல்லற சில்லற கட்சிகள் வரைக்கும், ஜான் பாண்டியன் மாதிரி, கிருஷ்ணசாமி மாதிரி, ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம், பாரிவேந்தர்ங்கிற முன்னேற்ற கழகம், இப்படி எல்லாத்தையும் இந்திய ஜனநாயக கட்சி தங்களுடைய கூட்டணியில சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கூட்டணியை விரிவுபடுத்துறாங்க, செயல்படுறாங்க. ஆனால் எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, நம்பர் 1 திமுக, நம்பர் 2 தாவேகா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அரசியல் ரீதியா எந்த செயல்பாடும் இல்லாம முடங்கிட்டு மௌனமா இருந்துட்டு, அதாவது ஒரு புதிய விதமான அரசியல் நடைமுறையை தமிழகத்துல கொண்டு வராரு. கேரவன் அரசியல்னு சொல்றாங்க. அதாவது கேரவனுக்குள்ள இருந்துகிட்டு வெளியே தலையே காட்டாம மக்கள் மத்தியில போய் செல்வாக்க அந்த பிரபலத்தை பயன்படுத்தி வாக்குகளா மாத்தி கோட்டையில போய் ஆட்சியை பிடிச்சிடலாம்னு அவர் நினைக்கிறாரு. அந்த நினைப்பு நடைமுறைக்கு வருமா, மக்கள் அதை ஏத்துக்குவாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு தாவேகாவுடைய நிலை
மிக பரிதாபமா இருக்கு. விஜய் அப்படிங்கிறது ஒரு தனிநபரோட பிரபலத்தை தவிர அந்த கட்சிக்கு எந்த அடிப்படை கட்டுமானமும் கிடையாது, கட்டுப்பாடும் கிடையாது, கொள்கை கோட்பாடு கிடையாது, பொருளாதார கொள்கை இல்லை. அவங்க தமிழகத்துல ஊழலை விட்டு வெளியே ஊழல் இல்லாத ஆட்சி செய்வோம், ஊழல் உள்ளவர்களுக்கு எங்க கட்சியில இடம் இல்லை இப்படியெல்லாம் சொன்னாலும் அதுக்கு மாற்று திட்டத்தை முன்வைக்க அவர்களுக்கு தெரியல, பேச முடியல. அவங்களுக்கு அந்த விஷயத்துல தெளிவே இல்லை. ஊழலை எதிர்க்கிறோம், அது எல்லாரும் தான் எதிர்க்கிறோம். நாம் தமிழர் கட்சி எதுக்கலையா? ஊழல் செஞ்ச அதிமுகவே ஊழலை எதுக்குது. இந்தியாவுடைய முதல் ஊழல்களை செய்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ஊழலை தான் எதிர்க்குது. அப்ப அதுல ஒரு புதுமை இல்லை. ஆனா எப்படி எதிர்க்கிறீங்க, அந்த ஊழலை எப்படி நீங்க ஒழிக்கிறீங்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குல்ல, செயல் திட்டம், அதை சொல்லணும். அப்பதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய 999 கட்சிகள்ல நீங்க வித்தியாசப்படுவீர்கள், உங்களை மக்கள் விரும்புவாங்க, உங்களுடைய தனித்தன்மை மக்களிடம் போய் சேரும். அப்படிப்பட்ட செயல் திட்டம் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. மேடைக்கு வந்தா விஜய் ஒருவர் பேசுறாரு, வேற யாரும் பேசுறது இல்ல. அப்படியே பேசினாலும் 15 நிமிஷத்துக்கு மேல பேச முடியல. பேசின விஷயங்கள் எல்லாமே திரும்ப திரும்ப பேசப்பட்டவை. அதுவும் ஒரே ஒரு கருத்து. என்ன கருத்துன்னா, திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றும். அதைத்தான அதிமுக சொல்லுது, அதைத்தான பாஜக சொல்லுது, அத கூட்டணிகள் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் சொல்லுது. அப்ப அதை சொல்றதுக்கு விஜய்ங்கிற ஒரு தனிநபர் இன்னொரு கட்சி ஆரம்பித்து வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத தமிழக வாக்காளர்களுடைய பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. களத்துல அதுதான் நடக்குது. என்னுடைய பார்வை மட்டும் இல்ல. அதையெல்லாம் தெரியாம ஏதோ ஒரு உலகத்துல இந்த விஜய்ங்கிற நபர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு அரசியல்ல முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை இருக்கே தவிர அதற்கான செயல் திட்டமும் தெளிவும் இருக்கிற மாதிரி தெரியல. அதை பத்தி அவர் பேசவே இல்லை, பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவருக்கு அரசியல் ஆலோசகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அவரை அணுகி இதை சொல்வதற்கு ஏதோ ஒன்று தடையா இருக்குங்கிறதா எனக்கு தெரியுது. அந்த தடையினாலதான் அவங்களுடைய செயல்கள் திடீர்னு வேகம் எடுக்குது, திரும்பவும் அதல பாதாளத்துக்கு திரும்ப போயிருது. அப்போ அவங்களுடைய கட்சியினுடைய செயல்பாடு ஒரு நிரந்தரமான நீரோட்டமா இல்லாம திடீர்னு வேகம் எடுக்குது, திடீர்னு குறையுது. அப்ப அவங்களுக்கு களத்துல எந்த பிடிபாடும் இல்லை. அதாவது மக்கள்கிட்ட அவங்களுக்கு அடிப்படையில தொடர்பே இல்லை. இதுக்கெல்லாம் அடிப்படைங்கிறது சாதாரண வெகுஜனங்களுடைய மனநிலையை கண்டறிந்து செயல்படுவது. அவருடைய அடிப்படையான பிரச்சனைகள்ல கருத்துக்களை முன்வைப்பது, அவங்களுக்காக அந்த பிரச்சனைக்காக போராடுவது, இப்படிங்கிறதான் அடிப்படை. இப்ப விலைவாசி உயர்வா இருக்கு, இல்ல நெல்லுக்கு விலை கிடைக்கல, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த விஷயங்களை எல்லாம் அடிக்கோடிட்டு செய்யணும், அதுதான் முக்கியம். இந்த மாதிரி விஷயங்கள்ல தாவேகாவுக்கு எந்த நிலைப்பாடும் இல்லை, செயல்பாடும் இல்லை. அப்புறம் எப்படி நீங்க அதிகாரத்துக்கு வருவீங்க? அப்புறம் எப்படி உங்களை நம்பி இந்த கட்சி என்ன செயல்படுது? ஒரு தனிநபரை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள நம்பி எப்படி கூட்டணிக்கு போறது? கூட்டணிக்கு வர மனதிருந்தாலும் அவங்க வரமாட்டாங்க. 2026 தேர்தல்ல தாவேகா தன்னுடைய சக்தியை நிரூபித்த பிறகுதான் அந்த கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு வருங்காலங்கள்ல தெரிய வரும். அதற்கு அப்புறமாகத்தான் இருக்கக்கூடிய கட்சிகள் தாவேகாவோட கூட்டணி வைக்க முடிவு செய்வாங்க, அல்லது ஆலோசனையே செய்வாங்க. அது வரைக்கும் தாவேகா கூட்டணிக்கு எத்தனை முறை அழைத்தாலும் யாரும் வரப்போவதில்லை. அதுதான் யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை விஜய் புரிஞ்சுக்கிட்டா தன்னுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய மந்த நிலையை மாத்திக்கிட்டு தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கணும், விரல் நுனியில வச்சிருக்கணும். அதை பத்தி தெளிவா பேசணும். சீமான் அவர்கள் அரசியல் பேசும்போது அதை கவனிக்கணும். நான் எடுத்துக்க மாட்டேன்னு இருமாப்பா இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்களை கத்துக்கிட்டு களமாடினால் தாவேகாவுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு, ஒரு சிறப்பான வாக்கு வங்கி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது அவங்க கையில தான் இருக்கு, மக்கள் கையில இல்லை. நீங்க செய்யற செயல்களுடைய விளைவு தான் வெற்றி. அந்த வெற்றி தான் வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கியை உருவாக்குவதும் இல்லாமல் ஆக்குவதும் அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய கையில தான் இருக்கு. நன்றி.